என்னாச்சு? சொப்பனம் கண்டியா? ஆமா. ஒரு பெரிய சொரா என்ன அப்படியே போட்டோட ஒத்த முழுங்க பல்லு படாம வாய்க்குள்ள விழுந்து கிடக்க. சோராமா வயிற்றுல பார்த்தா பாலம் பாலமா தங்கம், கட்ட கட்டையா ரூபா நோட்டு. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாம நான் கெஞ்சுதேன். சொராமா சொராமா என்ன விட்டுருடி தாயே, எனக்காக என் பொண்டாட்டி வீட்டுல காத்துட்டு கிடப்பானு. பரவு சரி நான் உன்னை விடுதேன், ஆனா நீ திரும்பி வரல உன் போட்டை விழுங்கிருவேங்க. போட்டு தானே போனா போய் தொலையுது. போட்டு தானே, ஆனா நான் ஏன் அப்படி யோசிச்சேனே தெரியல. கழுத சொப்பனம் தானே, ஆனா அவ தெளிவா சொல்லுதா உனக்கு 48 மணி நேரம் தான் நேரம், அதுக்குள்ள திரும்பி வரல உன் போட்டை விழுங்கிருவேங்க. சரின்னு நாங்க கடந்த தங்க கட்டியும் ரூபா நோட்டியும் கைலிக்குள்ள விட்டு ஓடியாருத. 48 மணி நேரத்துல சாக போற, என்ன பண்ணியோ கடைசி நேரத்துல. உன்னைய கூட்டு ஊட்ட விட்டு ஓடி வந்துட்டோம்ல. அப்பாவையும் அம்மையும் போய் லாஸ்டுக்கு ஒரு தடவை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பரவு இந்த அங்கதான் இருக்காம்ல, அட சொல்ற பைனான்ஸ், அவன்கிட்ட காசை கொடுத்து போட்டை மீக்க போனேன். பிறகு இந்த நம்ம சமைச்சு போடணுமா, இவர் அங்கதான் ஆட்டுக்குட்டின்னு அலையமாறான். இந்த ஓடு ஒழுகுதுல்ல சரி பண்ண போனேன். உறவு துறையில நம்ம பயல்களோட குடிக்க போனேன். அந்த சாவலியே எது கழுத? நான் தான் சாகலையே, எது கழுத? வந்துட்டான் நல்ல. வெறும் கணவனை கூட நீ சாவுக்கு முன்னாடி உங்க அம்மாயை பாப்பியா, கடங்கர பயலோட கணக்கு தீப்பியா, வேற துறையில பயலோட குடிப்பேன். ஆனா உனக்கு என்ன நினைக்க முடியல இல்லையா? லூசு, இதெல்லாம் உனக்காக தான் ரெடி பண்ண. நான் போன பிறகு அப்பையும் அம்மையும் உனக்கு பாரமா இருக்க கூடாதுல்ல. இந்த அங்கத வீட்டுக்கு கடனை கேட்டு வரக்கூடாதுல்ல. நான் இல்லனாலும் பயலுவ போட்டை எடுத்துட்டு போய் உனக்கு மீன் எடுத்துட்டு வரணும்ல. சத்விகா, நான் கஷ்டப்படாம இருந்தா இதெல்லாம் சேதியாகும். வேற என்ன டிபன வேலங்கா முண்டா? இதெல்லாம் இருந்தும் நீ இல்லாம நான் என்ன செய்வேன்? அதுக்கு தாண்டி சொராமாட்ட திருப்பி போகும்போது ஒன்னையும் கூட்டு போனேன். தப்பு.